ஸோ முதல்ல எனக்கு இந்த படத்தில் எனக்கு இந்த படம் என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு, என்னெல்லாம் பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் இவங்க சொன்ன இந்த பிரபஞ்ச விதி அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து இவங்க ஸ்க்ரீன் பிளே பண்ண விதம் ரொம்பவே அருமையாக இருந்தது. ஏற்கிறது சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய படத்துக்குரிய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருந்தது. அந்த த்ரில்லர் மூவிக்கான பர்ஃபெக்டான ஒரு மியூசிக்னு சொல்லணும். அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி நிறைய இடங்கள்ல அவங்க வச்சிருந்த ஷார்ட்ஸ், நிறைய ட்ரோன் ஷார்ட்ஸ் போயிருக்காங்க, நிறைய க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ் போயிருக்காங்க, நிறைய எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஆங்கிள், ஒரு சில ஃப்ரேம்ஸ்லாம் வந்து பார்க்குறப்போ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. உண்மையாக சினிமாட்டோகிராஃபி அவர் தான் ப்ரொடியூசர்னாலும் அவர் எடுத்துக்கிட்ட அந்த மெனக்கெடுதல் வந்து இந்த படத்துக்கு ரொம்பவே சிறப்பாக இருந்தது. அதுதான் இந்த படம் வந்து நம்மளை இன்னுமே வந்து ரசிக்க வச்சதுன்னு சொல்லணும். முழுக்க முழுக்க நடிகர்கள் எல்லாமே புதுசு அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஈர்க்குன்றது தெரியாது. ஆனால் நீங்க உள்ள போய் உக்காண்டிங்க அப்படின்னா உங்களை ஆட்டோமேட்டிக்கா அந்த படம் வந்து அது கொண்டு போற விதம் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு இம்ப்ரெசிவா இருந்து நீங்க படத்தை நிமிர்ந்து பார்ப்பீங்க. நீங்க போனே நோடிட்டு இருந்தா கூட ஒரு கட்டத்துக்கு மேல போனை தூக்கி வச்சுட்டு நீங்க நிமிர்ந்து படத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதுதான் அந்த படத்தோட பிளஸ் நான் நினைக்கிறேன். ஓவராலா ஆகக்கடவுனா என்ன எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து 100க்கு வந்து நான் 70 கொடுப்பேன். சீரியஸ்லி ஒரு டீமோட ஒரு மிகச்சிறந்த உழைப்பு. அந்த உழைப்பு படத்துல பாக்குற ஒரு இவ்வளவு உழைப்பு போடுறாங்க அதனால போய் படம் பார்க்கணுமா அப்படின்னு இல்லை. அந்த உழைப்பு திரையில வரும்போது சிறப்பா இருக்குன்றது தான் நான் சொல்ல வர விஷயம். ஏன்னா எவ்வளவு வேணாலும் நம்ம உழைக்கலாம், பட் அவுட்புட் சரியில்லைன்னா அவுட்புட் சரியில்லை தான், அதுக்கு நம்ம சிம்பத்தி தேட முடியாது. பட் இவங்க போட்ட உழைப்புக்கான அவுட்புட் நல்லா இருக்கு. தாராளமா இந்த படத்தை போய் பாருங்க, ஒரு டைம் ஒதுக்கி பாருங்க. ஒரு சின்ன டீம் அவங்க கொடுத்த முயற்சிக்கு, அவங்க பண்ண முயற்சிக்கு, அவங்க கொடுத்த உழைப்புக்கு ஒரு சின்ன வெகுமதியா இந்த படம் இவங்க பண்ண உழைப்ப வெளியில போய் பார்த்து சொன்னாவது அந்த படத்துக்கான ரெகனைசேஷன் கிடைக்கும் நான் நம்புறேன். அவ்வளவுதான். மற்றபடி இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க, மனசார நான் சொல்ற விஷயம் தான்.